Good morning students. Today teaching for class 9th science. Today about the topic electric potential. Electric potential இதை நம்ம தமிழில் மின் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் இதை நம்ம மின் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம 9th ப்ரீவியஸ் கிளாஸில் எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட், அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி பார்க்குறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இதை நம்ம தமிழில் மின் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேசிக்காக இதோட கான்செப்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஒயர் இருக்குது, ஒரு காப்பர் ஒயர் இருக்குது, அதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னாவே அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு ப்ரெஷர் இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிள்ஸாக நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பிளட் சர்க்குலேஷன், நம்ம ஹியூமன் பாடியில் பிளட்டு வந்து சர்க்குலேஷன் ஆகுது அப்படின்னாவே அதுக்கு ஒரு ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷர் எது தருது அப்படின்னா ஹார்ட், அதாவது இதயம் வந்து இரத்தத்துக்கு ஒரு அழுத்தம் தருது. அப்போ இரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக இரத்தமானது தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த அழுத்தத்தை பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எக்ஸாம்பிளாக. அதே மாதிரி ஒரு ஒயரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷரை தான் நம்ம இங்கே சப்ஜெக்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் அந்த ப்ரெஷர் தான் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அந்த ஒரு வகையான அழுத்தத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மின் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ஒயரில் மின்னோட்டம், அதாவது ஒரு ஒயரில் மின்னோட்டம் பாயணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு அழுத்தம் தேவை. அந்த அழுத்தத்துக்கு பேர் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே அதான் பார்க்க போகிறோம். டுடே கிளாஸில் இன்றைக்கி அதான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன், though there is an electric force, though there is an electric force either attractive or repulsive. electric force or attractive or repulsive. அதாவது நேச்சுராக என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒயர் இருந்தால் கண்டிப்பாக அதில் என்ன பாஸ் ஆகும், கரண்ட்டு பாஸ் ஆகும். ஒரு நேச்சுரலாக ஒரு ஒயர் இருக்குது, அதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்படி கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறப்ப அதை சுற்றி அதோட சரௌண்டிங் பிளேஸில் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகலாம், அல்லது ரிபல்சின் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகலாம். அதாவது ஒரு ஒயரில் மின்னோட்டம் பாயுது அப்படின்னாவே அந்த ஒயரை சுற்றி ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் ஒரு ஈர்ப்பு விசை உருவாகலாம், அல்லது எதிர்ப்பு விசை உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விசை தான் இங்கே பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, exerting the among the charges they are still kept together is it not. We know that in the region of electric charge there is an electric field. Electric charge and region for the electric field. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒயர், ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கிறோம். அதில் என்ன ஃப்ளோ ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து இயங்குது. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறப்ப அதை சுற்றி என்ன உருவாகும், ஒரு விசை உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, நவ் தட் இன் த ரீஜியன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் தேர் இஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இருந்ததுனாவே தன்னை சுற்றி ஒரு பகுதியில் ஒரு ஈர்ப்பு சக்தி அல்லது எதிர்ப்பு சக்தி உருவாகும். அதை தான் நம்ம என்ன சொல்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அதர் சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இன் திஸ் ஃபீல்டு அண்டு வைஸ் வெர்சா. அப்போ ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா, ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக அதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னாவே அதை சுற்றி என்ன அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கலாம், அல்லது ரிபல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம். அப்போ இந்த ஃபோர்ஸை வந்து பக்கத்தாண்டு இருக்கிற சார்ஜஸ் போய் எஃபெக்ட் பண்ணும். அதாவது பக்கத்தாண்டே இருக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் போய் எஃபெக்ட் பண்ணும். அதுக்கு ரிபல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம், அல்லது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்னாகும், டச் ஆகும், தனக்குன்னு ஒரு பவர், அதாவது ஒரு திறனை உருவாக்கிக்கும். அந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, other charges experiences force is the field and vice versa. There is a work done on the charges to kept them together. This result in the quantity called electric potential. There is a work done on the charges to keep them together. This result in a quantity called electric potential. அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மின் அழுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள்ஸாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் சார்ஜ் எல்லாம் இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து அதர் பாயிண்ட்டு, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரான்ஸு மூவ் ஆகணும் அப்படின்னா அது தானாக மூவ் ஆகாது. அதை மூவ் ஆகிறதுக்கு நாம் என்ன கொடுக்குறோம், ஒரு ப்ரெஷர் தரோம், ஒரு பொட்டென்ஷியல் கொடுக்குறோம்.
அப்போ பொட்டன்ஷியல் கொடுத்தோம்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜானது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆனாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரான், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆனாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஒரு புள்ளியிலிருந்து மின்னூட்டமானது அடுத்த புள்ளிக்கு நகர்றதுக்கு ஒரு அழுத்தம் தேவைப்படும். அந்த அழுத்தம் கொடுக்குறோம். அந்த அழுத்தத்துக்கு பேர் தான் மின் அழுத்தம் அப்படின்னு நம்ம பேர். அப்போ மின்னூட்டமானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படின்னாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம், மின் ஓட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மின் ஊட்டமானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம், மின் ஓட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல நகரத்துக்கு கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு அழுத்தம் தேவை. அந்த அழுத்தத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மின் அழுத்தம் தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்சர். அதாவது டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணாங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அதாவது மின்னழுத்தம் வரையறு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் எ மெஷர் ஆஃப் த ஒர்க் டன் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டு பிரிங் இட் டு தட் பாயிண்ட் அகைன்ஸ்ட் ஆல் எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ். The electric potential is an measure of the work done on unit positive charge to bring it to that point against all electric forces. இதுதான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் நம்ம சொல்லுவோம். இதை நம்ம நல்லா மெமரி பண்ணிக்கணும். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னாவே ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகணும். அதாவது ஒர்க்கு நடக்கணும். அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகணும்னாவே அந்த இடத்துல என்ன நடக்குது, ஒர்க் ஆகுது. அப்போ அந்த ஒர்க்கு நடக்கணும் அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே என்ன தேவை, ஒரு ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்போ நம்ம சொல்லுவோம். தமிழில் மின் அழுத்தம் அப்போ நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்கே 2 மார்க் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் எ மெஷர் ஆஃப் த ஒர்க் டன் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டு பிரிங் இட் டு தட் பாயிண்ட் அகைன்ஸ்ட் ஆல் எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ். இங்கே நமக்கு டயக்ராம்ஸோடு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் சார்ஜ் ஒர்க் பண்ணணும்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்பர் 2 சார்ஜை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இருந்தாலும் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு, அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகணும் அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே ஒர்க்கு நடக்கணும். மூவ் ஆகணும் அப்படின்னாவே அதுக்கு பேர் ஒர்க்கு. அந்த ஒர்க்கு நடக்கணும்னா கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷர் இருந்தால் ஒர்க்கு நடக்கும். அந்த ஒர்க்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பிக்சரோட நமக்கு கொடுத்துருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இங்கே ப்ளூ கலரில் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ஆல்ரெடி நம்ம எத்தனை சார்ஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், 2 சார்ஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் சார்ஜுங்கிறது ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு நோக்கி பாஸ் ஆகிற மாதிரியும் டைரக்ஷன். அதே பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது ரைட் சைடு டைரக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த டுடே கிளாஸில் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அதுக்கு சிம்பிள் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், குறியீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம், வி தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னாலும் வி தான், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னாலும் என்னது, வி அப்படிங்கிற ஸ்மால் லெட்டர், அதாவது வி அப்படிங்கிற ஒரு கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது அதுக்கு குறியீடு சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா அதுக்கு குறியீடு சிம்பிள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கேபிட்டல் வி யூஸ் பண்ணுவோம். அதே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால என்ன தான் யூஸ் பண்ணுவோம், கேபிட்டல் வி தான் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது நமக்கு நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு. அடுத்து நமக்கு அடுத்த டாபிக், நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சம்ஸ் பார்த்தலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரான்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜுக்கு நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம், Q யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் சார்ஜுக்கு வந்து Q, கரண்ட்டுக்கு வந்து I, Tக்கு வந்து டைம். அப்போ இந்த ஃபார்முலா மேக் பண்ணி இங்கே சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பார்த்தாச்சு. இப்போ இங்கே செகண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் 2, இஃப் 25
25 coulomb of charge is determined to pass through a wire of any cross section in 50 seconds. What is the measure of current? If 25 coulomb of charge is determined to pass through a wire of any cross section in 50 seconds, what is the measure of current? அப்போ current கேட்குறாங்க. கரண்ட்டுக்கு நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம்? கேபிட்டல் ஐ. அப்போ கேபிட்டல் ஐயோட ஃபார்முலா கேபிட்டல் ஐ ஈக்குவல் டு Q/T. இந்த இடத்துல ஸ்மால் டீங்கிறது டைமை குறிக்கும், க்யூங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜை குறிக்கும், ஐங்கிறது கரண்ட்டை குறிக்கும். அப்போ வேல்யூஸை நம்ம அதில் அப்ளை பண்ணோம்னா டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடச்சிரும்? 0.5 ஆம்பியர் கிடச்சிரும். இங்கே அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ப்ராப்ளம் தேர்டு, த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரோ எ லேம்ப் இஸ் 0.2 ஆம்பியர். ஒரு பல்ப் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள்ஸாக ஒரு பல்ப் இருக்குது. அந்த பல்பில் எவ்வளோ கரண்ட் அது எடுத்துக்குது? அந்த பல்பு 0.2 ஆம்பியர் எடுத்துக்குது. அதை சொல்கிறாங்க. அப்போ கரண்ட்டுக்கு லெட்டர் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐ. த கரண்ட் ஃப்ளோ த்ரூ எ லேம்ப் இஸ் 0.2 ஆம்பியர். அப்போ அந்த பல்ப் எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குது? 0.2 ஆம்பியர் எடுத்துக்குது. அப்போ கரண்ட்டுன்னு நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்ணோம்? கேபிட்டல் ஐ. அப்போ ஐயோட வேலை கிடச்சிருச்சு. இஃப் த லேம்ப் இஸ் சுவிட்ச்டு ஆன் ஃபார் 1 hour, இங்கே டைம் கிடச்சிச்சு. 1 hourன்னு கொடுத்துட்டாங்க. டைம் T கிடச்சிச்சு. வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ்? அப்போ நம்ம எதை தான் கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் சார்ஜ் க்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம்மில் ஐ கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? செகண்ட் சம்மில் ஐ கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? க்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஐயோட ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். கேபிட்டல் ஐயோட ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐயோட ஃபார்முலாவை க்யூ ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணோம்னா எப்படி மாறும்னா, இங்கே அதை கொடுத்துருக்காங்க. சார்ஜ் தட் பாஸ் த்ரூ த லேம்ப் சொல்யூஷன் ஐ ஈக்குவல் டு Q/T தான் ஃபார்முலா. அப்போ க்யூவை அப்படி வச்சுக்கிறோம். அந்த T டிவைடில் இருக்கிற T லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் என்னாகும்? மல்டிப்ளை ஆகும். அப்போ ஃபார்முலா என்னவாக மாறும்? Q ஈக்குவல் டு I இன்ட்டு T. Q ஈக்குவல் டு I இன்ட்டு T அப்படின்னு ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஐயோட வேல்யூ அளவு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? T. இங்கே டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 hour. அதாவது 1 hour அப்படின்னா நம்ம அதில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். எப்படி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, 1 hourனா 1 போட்டுக்கணும், 1 hourக்கு 1 போட்டுக்கணும். 1 hourக்கு எத்தனை மினிட்ஸ் அப்படின்னு பார்க்கணும்? 60 மினிட்ஸ். அதாவது 60 மினிட்ஸ் 1 hourக்கு. அதே ஒரு 1 மினிட்ஸுக்கு எத்தனை செகண்டு அப்படின்னு பண்ணணும்? 60 செகண்டு. 60 செகண்டு. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 3600 செகண்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 hour நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம்னா வேல்யூ எவ்வளோ வரும்? 3600 செகண்ட் வரும். அப்போ நம்ம க்யூவோட ஃபார்முலா எடுத்து எழுதணும். க்யூ ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டி. க்யூ ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டி. ஐயோட வேல்யூ ஆல்ரெடி சம்லி கொடுத்துருக்காங்க. 0.2 ஆம்பியர் இன்ட்டு 3600 செகண்ட். அப்போ மல்டிப்ளை பண்ண ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? 720 கூலும். 720 கூலும் கிடச்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நமக்கு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி டுடே கிளாஸில் எத்தனை டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? 2 டாபிக்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இது வந்து மேக்ஸிமம் 9th கிளாஸில் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. 10th இது இருக்குது. ஆல்ரெடி நம்ம இங்கேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இதை நம்ம தமிழில் என்ன சொல்லணும் அப்படின்னா, மின்தூண்டு விசை. அதாவது ஒரு ஸ்மால் கரண்ட்டுக்கு பேர் தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இது நம்ம ஷார்ட் மெத்தடு, அதாவது லெட்டர்ஸ் டைப்ஸில் நம்ம மாற்றோம்னா எப்படி மாறோம்னா EMF அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஷார்ட் மெத்தடில் EMF அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு. இந்த இடத்துல EMF அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்குறோம். மின் தூண்டு விசை அப்படின்னு தமிழ் பேர். த இமேஜின் தட் 2 ends ஆஃப் எ வாட்டர் பைப் filled with water or connected. Although filled with water, the water will not move or circle around the tube on its own. The imagine that 2 ends of a water pipe filled with water are connected. Although filled with water, the water will not move or circle around the tube on its own. அது என்ன சொல்கிறாங்க, ஒரு வாட்டர் பைப் இருக்குது, அதில் நம்ம வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறோம். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வாட்டர் என்ன ஆகாது? மூவ் ஆகாது. நார்மலாக மூவ் ஆகாது. கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும்.
அதாவது கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் ஃபார்ம் ஆச்சு, ஒரு அழுத்தம் உருவாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னவோ அந்த வாட்டரானது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து சர்க்கிள் என்னவோ அது மூவ் ஆகாது அப்படிங்கிறாங்க. சப்போஸ் யூ இன்சர்ட் எ பம்ப், அதை சொல்லிட்டாங்க. ஒரு வேளை நீ பம்பில் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா அதை சொல்கிறாங்க. நேச்சுரலாக ஒரு வாட்டர் பைப் இருக்குது, அதில் வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறோம். நேச்சுரலாக வாட்டர் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு தானாக மூவ் ஆகாது. கண்டிப்பாக அது மூவ் ஆகிறதுக்கு என்ன தேவை? ஒரு ப்ரெஷர் தேவை. இருந்தால் மூவ் ஆகும், இல்லைன்னா என்னாவது மூவ் ஆகாது. ஒரு அழுத்தம்னு இருந்தால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரும், இல்லைன்னா என்னது நகராது. அதை சொல்கிறாங்க. சப்போஸ் யூ இன்சர்ட் எ பம்ப், ஒருவேளை நம்ம எதை கனெக்ட் பண்ணுறோம்? பம்பு கனெக்ட் பண்ணோம்னா பம்ப் இன் பிட்வீன் அண்ட் த பம்ப் புஷஸ் த வாட்டர், அண்ட் த பம்ப் புஷஸ் த வாட்டர். இப்போ இந்த இடத்துல பம்பு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்போ பம்பு கனெக்ட் பண்ணோம்னா பம்பு என்ன வேலை செய்யும் அப்படின்னா, ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரெஷரை உருவாக்கும். அந்த ப்ரெஷர் போய் வாட்டரை புஷ் பண்ணும். அப்போ வாட்டர் என்னாவும் நகரும். அப்போ ஒரு பம்ப் அப்படிங்கிறது, ஒரு பம்பு நம்ம பயன்படுத்தணும்னா அது ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். அந்த அழுத்தம் வந்து நீரில் பாயும். அப்போ நீரானது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்னாகும்? பரவும், பாயும். அப்போ நம்ம சொல்லுவோம். The pump is between and the pump pushes the water. Then the water will start moving in the tube. அப்போ டியூப்லேயே என்னவோ மூவ் ஆகும். அப்போ டியூப்பில் மூவ் ஆகணும்னா அங்கே என்ன தேவை? ஒரு ப்ரெஷர். அந்த ப்ரெஷரை எது தருது? பம்பு தருது. Now the moving water can be used to produce some work. அப்போ இந்த மாதிரி ஒர்க்கு நடக்கும். We can insert a water wheel in between the flow and make it to rotate and the further use that rotation to operate machinery. அப்போ இந்த மாதிரி ரொட்டேஷனாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொட்டேஷனாக வாட்டர் மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த பம்ப் வந்து கண்டினியூஸாக என்ன கொடுக்கும்? ஒரு ப்ரெஷர் தந்துக்கிட்டே இருக்கும். அது கண்டிஷனாக வாட்டர் என்ன ஆகிட்டே இருக்கும்? மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு அழுத்தம் தொடர்ச்சியாக கொடுக்கறனால நீரானது தொடர்ச்சியாக ஒரு வட்ட வடிவத்தில் சுற்றிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Likewise, if you take a circular copper wire, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? வாட்டர் டியூப் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? காப்பர் ஒயர் கொடுத்துருக்காங்க. வாட்டர் டியூப் மாதிரியே இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? காப்பர் ஒயர். அப்போ அந்த காப்பர் ஒயர் அப்படின்னாவே கண்டிப்பாக அதில் என்ன மூவ் ஆகும்? எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகக்கூடிய கேரக்டர் அதுக்கு இருக்குது. காப்பர் ஒயர் அப்படின்னாவே அதில் கண்டிப்பாக எலக்ட்ரான் மூவ் ஆகும். அப்போ எலக்ட்ரான்ஸுங்கிறது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு தானாக போகாது. அதுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த ப்ரெஷர் கொடுத்தா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னவும் மூவ் ஆகும். அதை சொல்கிறாங்க. The wire, the circular copper wire, it is filled of the free electron. அதை சொல்கிறாங்க. எலக்ட்ரான்ஸ்னால் எலக்ட்ரிக் சார்ஜ். அதாவது ஒரு காப்பர் ஒயர் இருக்குது அப்படின்னாவே அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். அப்போ எலக்ட்ரான்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணுறோம். however they are not moving in the particular direction. அது தானாக என்னது? ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகாது. you need some force the push or electrons move the in direction. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காப்பர் ஒயர் இருக்குது அப்படின்னா அது எலக்ட்ரான்ஸ் தானாக மூவ் ஆகாது. அதுக்கு நீ கண்டிப்பாக என்ன கொடுக்கணும்? ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தத்தை கொடுத்தினா கண்டிப்பாக அது ஒரு திசையில் என்ன பண்ணும்? நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ நீட் சம் ஃபோர்ஸ் டு புஷ் த எலக்ட்ரான்ஸ் டு மூவ் இன் த டைரக்ஷன். ஒரு குறிப்பிட்ட திசையில் நகரும். ஒரு அழுத்தத்தை கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட திசையில் நகரும். த வாட்டர் பம்ப் அண்ட் த பேட்ரி, அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் ஆர் கம்பேர்டு இன் ஃபிகர் 4.7. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட்ரு வந்து ஒரு டியூப்பில் மூவ் ஆகணும்னா ஒரு ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷர் எது தருது? பம்பு தருது. அதே மாதிரி ஒரு ஒயரில் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? ஒரு ப்ரெஷர். அப்போ அந்த இடத்துல எது ப்ரெஷர் தருது? பேட்ரி, அதாவது செல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ரி அந்த ப்ரெஷரை தருது. அப்போ நமக்கு புரியறதுக்கோசரம், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கோசரம், அதாவது வாட்டர் டியூபு பம்பு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒயர் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதில் ப்ரெஷர் தரது எது? பேட்ரி. அப்போ பேட்ரினாவே என்ன தரும்? ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நமக்கு டயக்ராம் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே டயக்ராம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க டயக்ராமு. இந்த டயக்ராமில் நம்ம அர்த்தம் அப்படிங்களா தான் இங்கே இருக்குது. பம்பு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வாட்டர் பம்பு, வாட்டர் சிஸ்டம், அதுதான் எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தா பம்ப் இருக்கும். பம்பு என்ன பண்ணும்? வாட்டரை இழுத்து ஒரு ப்ரெஷரில் இழுத்து அவுட் சைடு தள்ளும். அதை ஏறாமருக்கு பார்த்தா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எது? பேட்ரி. பேட்ரி என்ன தரும்? ஒரு ப்ரெஷர் தரும் அப்படிங்கிறாங்க. அப்போ வாட்டர் பம்போட பேட்ரி கம்பேர் பண்ணுறாங்க. பேட்ரி என்ன தரும்? ஒரு ப்ரெஷர் தரும் அப்படிங்கிறனால தான் 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பிக்சரும் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, the devices like electric cells and other electric energy sources act like pump pushing the charges or flow through a wire or conductor. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒயரில் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக என்ன தேவை? ஒரு ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷர் எது தருது? பேட்ரி தருது. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
The pumping action of the electric energy source is made possible by the electromotive force EMF. அப்போ இந்த மாதிரி ஃபோர்ஸ் தரப்போ அதை சுற்றி என்ன ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். அதை தான் என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் சொல்கிறோம். த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ரீப்ரசன்டட் எஸ் என்ன பண்ணுவோம், லெட்ரு இ, கேபிட்டல் இ. இந்த இடத்துல ஒரு லெட்டர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுக்கு லெட்டர் என்னது, ஸ்மால் லெட்டர் இ. ஸ்மால் லெட்டர் இ, சாரி கேபிட்டல் லெட்டரே இ கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டர் இ தான் என்னது, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். த எலக்ட்ரிக் எனர்ஜி சோர்ஸ் இஸ் த ஒர்க் டன். ஒர்க்குக்கு என்ன பண்ணுவோம், டபிள்யூ. அப்போ சார்ஜுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கியூ. பை த சோர்ஸ் இன் த டிரைவிங் த யூனிட் சார்ஜ் கியூ அரவுண்ட் த கம்ப்ளீட் சர்க்யூட். அப்போ 3 லெட்டர்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒன் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதுக்கு கேபிட்டல் இ. அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு வந்து டபிள்யூ. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் சார்ஜுக்கு வந்து கியூ. அப்போ 3 லெட்டர்ஸ் நம்ம ஃபார்முலா மேக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபார்முலா உருவாகும் அப்படின்னா, கேபிட்டல் இ ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ. கேபிட்டல் இ ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ. இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. இந்த ஃபார்முலா நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வேர் டபிள்யூ இஸ் த ஒர்க் டன். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் இஎம்எஃப் இஸ் ஜூல் பர் கூலும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. இது 1 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்பாங்க. அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட்னு கேட்டாங்கன்னா ஜூல் பர் காலம், ஜூல் பர் காலம். அதை நம்ம எப்படி லெட்டர்ஸில் எழுதுகிறோம், ஜேசி மைனஸ் 1, ஜேசி மைனஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் வோல்ட் வி. In other words, the EMF on the electrical energy source is 1 volt if 1 joule of work is done by the source is driving 1 coulomb of charge is completely around the circuit. இந்த இடத்துல சர்க்யூட் வச்சு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. The EMF an electrical energy source is 1 volt if 1 joule. 1 volt நம்ம என்ன சொல்லுவோம், 1 volt 1 joule அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 volt 1 joule. 1 volt if n 1 joule of work is done by the source to drive 1 coulomb of charge completely around the circuit. அதாவது 1 coulomb பற்றியும் 1 joule பற்றியும் 1 ஒர்க்கு பற்றி கொடுத்துருக்காங்க. இது 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் 2 டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 1 எதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 நம்ம எதை, அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ப்ரெஷர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சம்ஸ் பார்த்தாச்சு, 2 சம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அது ஷார்ட் லெட்டர் என்ன, இஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கு வந்து நமக்கு வாட்டர் எக்ஸாம்பிள்ஸ், வாட்டர் டியூபு, அதுக்கப்புறம் காப்பர் ஒயர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த டயக்ராம்ஸ் மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே 2 டயக்ராம் இருக்கும். வாட்டர் பம்புக்கு ஒரு டயக்ராம் இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ நெட்வொர்க், அதாவது பேட்டரிக்கு ஒரு டயக்ராம் இருக்குது ப்ரெஷர் தரனால. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபார்முலா வருது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுக்கு. ஃபார்முலா இ ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ. இங்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், டபிள்யூங்கிறது ஒர்க்கு, கியூங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.